நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த ஓராண்டாக வனத்துறைக்கு போக்கு காட்டி வந்த கரடி கூண்டில் சிக்கியுள்ளது. குன்னூர் நகரில் பெட்போர்ட், உபாசி, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் உலா வந்து பொதுமக்களை அச்சுறுத்திய கரடியை பிடிக்க வனத்துறையினர் கடந்த ஓராண்டாக பல்வேறு இடங்களில் கூண்டு வைத்திருந்தனர். இந்த நிலையில் கன்னிமாரியம்மன் கோவில் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் கரடி சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இதையடுத்து கரடி அடர் வனத்திற்குள் விடப்பட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நாளை கட்டாக்கில் தொடங்குகிறது. ஒருநாள் தொடரை கைப்பற்றிய நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய T20 அணியில் சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட அதிரடி வீரர்கள் காயத்தில் இருந்து மீண்டு வந்து இணைந்துள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. நியூசிலாந்து வீரர்கள் மேட் ஹென்ரி, மிச்சல் சாண்ட்னா, நாதன் ஸ்மித் ஆகியோர் காயம் காரணமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளிலும் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தும் முனைப்பில் உள்ள நியூசிலாந்து அணிக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கின் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் உலகம் முழுவதும் 3 நாட்களில் 160 கோடியே 15 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆதித்யா தார் இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகியுள்ள துரந்தர் திரைப்படத்தில் நடிகர்கள் மாதவன், அக்ஷய் கன்னா, சஞ்சய் தத், நடிகை சாரா அர்ஜுன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள இப்படம் பாக்ஸ் ஆபீஸிலும் வசூலை வாரி குவித்து வருகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை மெயின் ரோட்டில் குடிநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் செங்கல் லாரி சிக்கி விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் செங்கற்களை வேறு வாகனத்திற்கு மாற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். குடிநீர் குழாய் பள்ளங்கள் சரிவர மூடாததால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் 1020 கோடி அளவில் ஊழல் நடந்ததாக பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய விவகாரத்தில் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு டிசம்பர் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 7.35 TMC நீரை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 99.91% SIR கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 99.27% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யானைகளை இடமாற்றம் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை உருவாக்க நிபுணர் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நிபுணர் குழு 2 மாதங்களுக்குள் அறிக்கை மற்றும் வரைவு வழிகாட்டுதல்களை சமர்ப்பிக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பார் கவுன்சிலில் பெண் வழக்கறிஞர்களுக்கு 30% இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டில் 20% இடங்களை தேர்தல் மூலமும் 10% இடங்களை தேர்வு செய்து நியமிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.